பதியம் சார்பாக நடைபெறும் ஒரு கோப்பை தேநீர் ஒரு கொத்து கதைகள் என்ற இந்த அமர்வில் பேராசிரியர் இரா ரமேஷ்குமார் அவர்கள் மொழிபெயர்த்துள்ள 4/25/150 என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஆளுக்கு ஒரு கதை வாசிப்பு. எனக்கு எழுத்தாளர் பனீஸ்வர்நாத் ரேணு அவர்கள் எழுதிய பஞ்ச் லைட் என்ற சிறுகதை. எழுத்தாளர் பனீஸ்ராவ் நாத் ரேணு அவர்கள் 1921 1977 அவர் வாழ்ந்த காலம். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர். சுதந்திர போராட்டத்திலும் நேபாள புரட்சி இயக்கத்திலும் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் போராட்டங்களிலும் பங்காற்றியவர். இவருடைய எழுத்து கிராம மக்கள் வாழ்க்கையை அச்சு அசலாக பிரதிபலிப்பது. பஞ்ச் லைட் என்ற சிறுகதையும் அப்படிப்பட்ட ஒரு சிறுகதை தான். பஞ்ச் லைட் என்பது பெட்ரோமாக்ஸ் லைட்டைத்தான் பஞ்ச் லைட் என்று அந்த கிராமத்தில் சொல்லுவார்கள். நமது ஊர்களில் கூட அந்த பெட்ரோமாக்ஸ் லைட் வழக்கொழிந்து 20-30 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது அதே வடிவத்தில் கேஸ் லைட் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மின்சாரம் பயன்பாட்டில் இல்லாத பெட்ரோமாக்ஸ் லைட் அறிமுகமான புதிது அந்த காலகட்டம். சுவாரஸ்யமான கதைக்களம்தான் இது. இந்த கதையில் அந்த கிராம பகுதியில் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனி சபைகள் இருந்தது. ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ஜமுக்காலம், அதன் மேல் விரிப்பு, சொந்தமாக ஒரு பஞ்ச் லைட்டும் வைத்திருந்தார்கள். மகாதோடோலி என்ற அந்த கிராமத்தில் ராமநவமி விசேஷ காலத்தில் 15 நாள் பொது வசூல் செய்து அந்த தொகையில் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் வாங்குவது என்றும் மீதி பணத்தில் அதற்கான பூஜை செலவு செய்து கொள்வது என்றும் முடிவு செய்கிறார்கள். அந்த லைட் அந்த கிராமத்திற்கு வந்தபோது ஊர் மக்கள் மகிழ்ச்சியோடு கூடி வேடிக்கை பார்த்தார்கள். யாரும் அதை தொடக்கூடாது என்று பாதுகாத்து கொண்டார்கள். அன்று மாலை அதற்கான பூஜை போடுவதென்றும் எல்லோரும் ஒரு மரத்தடிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து நபர்கள் அறிவித்தார்கள். அப்போது பாடல்கள் பாடுவது உட்பட சிறப்பான நிகழ்வாக அதை நடத்துவதென்றும் ஆலோசிக்கப்பட்டது. அதேபோல் அன்று மாலை அனைவரும் கூடிவிட்டார்கள். குழந்தைகள் ஆரவாரம், மகிழ்ச்சி, துள்ளல்களுக்கிடையே பேரம் பேசி அந்த லைட்டை வாங்கி வந்த பெரியவர்களும் அவர்கள் பெருமை பொங்க பேசிக்கொண்டிருந்தார்கள். அனைவரும் ஆவலோடு காத்திருந்தார்கள். அந்த லைட் பற்ற வைப்பது குறித்து மட்டும் யாருக்கும் யோசிக்கவில்லை. யாரும் அந்த லைட்டை பற்ற வைக்க தெரியாது. இதையெல்லாம் அமைதியாக அந்த லைட் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது என்று கதாசிரியர் அழகாக இந்த இடத்தை குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட் பற்ற வைக்க ஆள் இருக்கிறார்கள். ஆனால் முதல் முறையாக பூஜை போட்டு லைட் பற்ற வைக்க இன்னொரு பகுதியைச் சேர்ந்தவரை கூப்பிடுவது என்பது கௌரவ குறைச்சல். மற்றவர்கள் கேலி செய்வார்கள். இது அவர்களுக்கு மான பிரச்சனையாக போய்விட்டது. அவரவர் வீட்டில் விளக்கு கூட ஏற்றாமல் இந்த பஞ்ச் லைட் வெளிச்சத்தை காண ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். பஞ்சாயத்துக்காரர் ஐவர் முகத்திலும் இப்போது வாடியிருந்தது. அந்த பகுதியில் குளரி காக்கி என்பவரின் மகள் முனரி என்பவள் ஒரு ஆலோசனை சொல்ல முன்வந்தவளுக்கு தைரியம் வரவில்லை. தன் தோழி மூலமாக பஞ்சாயத்துக்காரர்களுக்கு சொல்கிறாள். கோதன் என்ற வேறொரு ஜாதி இளைஞன் இந்த லைட்டை பற்ற வைப்பதில் திறமைசாலி என்று. ஆனால் அவன் ஊரை விட்டு தள்ளி வைத்திருக்கிறார்கள். காதல் பாடல் ஒன்றை அந்த பெண் முனரி முன்பு பாடப்போக அவள் அம்மா குளரி காக்கி என்பவள் அந்த பஞ்சாயத்தில் பிராது கொடுக்க ஊர் விளக்கு செய்திருக்கிறார்கள். அவனை எப்படி அழைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சாயத்து பெரியவர்கள். ஜாதி பார்க்க வேண்டாம், இப்போ மானம் போகுது என்ன செய்வது என்று அவனை போய் கூட்டி வர ஆள் அனுப்புகிறார்கள். ஆனால் அவன் பஞ்சாயத்துக்காரர் மீது இருந்த கோபத்தில் வர மறுக்கிறான். குளரி காட்கி என்ற அந்த பெண், அந்த முனரியின் தாய், தான் போய் அழைத்து வருவதாக சொல்லி அவனை அழைத்து வந்து விடுகிறாள். கோதன் என்ற அந்த இளைஞன் வருகிறான். அமைதியாக லைட்டில் மண்ணெண்ணெய் நிரப்பினான். பற்ற வைக்கும் ஸ்பிரிட் எங்கே என்று கேட்கிறான். ஸ்பிரிட் இருந்தால் தான் அந்த லைட்டை பற்ற வைக்க முடியும். பிறகு சரி தேங்காய் எண்ணெயாவது கொடுங்கள் என்று கேட்க அந்த முனரி என்ற அந்த பெண் ஓடிப்போய் தேங்காய் எண்ணெய் கொண்டு வந்து தருகிறாள். இப்போது பெட்ரோமாக்ஸ் லைட் பற்ற வைக்கப்பட்டு ஒளிரத் தொடங்குகிறது. அந்த பகுதி முழுக்க வெளிச்சம் படருகிறது. முனரி மகிழ்ச்சி அடைகிறாள். முனரி அப்பா சர்தார் அவனை அழைத்து அன்போடு, நீங்கள் எங்கள் மானத்தை காப்பாற்றி விட்டீங்க, உன்னுடைய எல்லா தப்பும் மன்னிக்கப்பட்டு விட்டன, அந்த காதல் பாட்டை இன்னும் நல்லா பாடுங்க என்று அவனை உற்சாகப்படுத்துகிறார். இன்று எங்கள் வீட்டில்தான் உனக்கு உணவு என்று முனரியின் தாய் கூறுகிறாள். கோதன் முனரியை ஆசையோடு பார்த்தான். பாடல்கள் முழங்க அந்த பகுதி உற்சாக மகிழ்ச்சியில் வெளிச்சமாக பொங்கியது. கதை இப்படி முடிகிறது. இந்த கதையில் அன்று வாழ்ந்த மக்கள் எப்படி ஒற்றுமை உணர்வுகளை மதித்தார்கள்,
வாழ்க்கையில் புதிய அத்தியாவசிய பொருட்கள் வரும்போது எவ்வளவு இயல்பாக அதன் தேவைகளை உணர்ந்து எதிர்கொண்டார்கள் என்பதும், காதல் உணர்வுகளை யதார்த்தமாக எப்படி ஏற்றுக்கொண்டார்கள், பிரச்சனைகள் வரும்போது அதை கையாளுகிற விதம், தன் தவறுகளை களைந்து கொள்கிற தன்மை, இப்படி ஒரு கலாச்சாரம் வளர்ந்த மண் நம்முடையது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. இன்று கொஞ்ச நேரம் மின்சாரம் இல்லை என்றாலும் எவ்வளவு துடித்து போகிறோம், சவிக்கிறோம். ஆனால் இன்று அறிவு தளத்தில் மிக உச்சத்தில் நவீன வளர்ச்சியில் இருக்கிறோம். ஆனால் ஜாதிய பாகுபாடுகள், மத வேற்றுமைகள் இன்றும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கதையின் மொழிபெயர்ப்பு அசல் தன்மை மாறாது. பனீஷ்நாத் ரேணு அவர்களே தமிழில் எழுதியது போல் மக்கள் மொழியில் மிகைப்படுத்தல் இல்லாமல் இந்த கதையை தந்துள்ளார். ஒரு புதையல் போல நமக்கு படிக்கும்போது தெரிகிறது. இத்தகைய கதைகள் நம் வாழ்வை மீட்டுருவாக்கம் செய்யவும், நம்மை நம் மனத்தடைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் பெரிதும் உதவும் என்று தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி.